ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃபன் செய்கிற நேரத்தில் சட்டுன்னு தொட்டுக்க எதுவும் இல்லைன்னா ரொம்ப கை கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி. இது எத்தனை டிஃப்ரெண்ட்டான வகையில் நம்ம அரைச்சி வச்சாலும் வீட்டில் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு ருசியாக இருக்கும். வாங்க இதை இப்போ இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பயன்படுத்தி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, பொடி தோசை போட்டுக்கலாம், அதே மாதிரி பொடி இட்லி செய்யலாம், நிறைய வகை இதை வச்சு பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம இந்த பொடியை ஃபர்ஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ணி செய்யறேன். நீங்க வெள்ளை உளுந்துல பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுக்க போறோம். இது வறுபட்டு வரும்போது கலர் வந்து தீஞ்சிச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியறதுக்காக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தும் சேர்த்து தீயாத அளவுக்கு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து தனியா வச்சிடலாம். இப்ப இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குங்க. சேம் ப்ரொசீஜர் தான். அதே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கருப்பு எள்ளு வந்து நான் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு. நம்ம இன்னைக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான மெத்தட்ல தான் செய்கிறோம். நார்மலாக இட்லி பொடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நம்ம இன்னைக்கு செய்கிறோம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 10 வரமிளகாயும் 10 காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா வரமிளகாவே சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 10 15 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா லைட்டாக வறுத்துட்டு தீயாத அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ஃபர்ஸ்டே நல்லா அலசிட்டு ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வறுக்கும்போது சீக்கிரமா வறுபட்டுரும். கருவேப்பிலை வந்து ஈரப்பதெல்லாம் போய் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கேஸ் ஆன்ல இருக்கும்போது சேர்க்க வேணாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லயே வந்து ஒரு செகண்டுக்கு 2 செகண்ட் நீங்க வறுத்தீங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா சூடாற விட்டுலாம். நல்லா கம்ப்ளீட்டா சூடு ஆறணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் வந்து காஞ்ச மிளகாயும் அதே மாதிரி காஷ்மீரி மிளகாயும் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இது போல காஞ்ச மிளகாயை நம்ம அரைச்சிட்டு வந்த பிறகு மீதி இருக்க பருப்பு வகையெல்லாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு இதை வந்து கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. இட்லி பொடிக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பை வந்து மென்று கொஞ்சம் சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டாக கொரகொரப்பாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இப்போ நம்மளுடைய இட்லி பொடி வந்து சூப்பராக அரைப்பட்டு வந்துருச்சு. அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம நல்லா கருப்பு உளுந்து எள்ளு இதெல்லாம் போட்டு ஹெல்த்தியாக அரைச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 மாதம் வரைக்கும் கூட தாராளமாக இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை வெளியே வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நான் வந்து ஆல்ரெடி இதை அரைச்சி வச்சு ஒரு 1.5 மாதம் வரைக்கும் கூட வெளியே வச்சுருக்கேன், கெட்டு போனது கிடையாது. எந்த ஒரு பொருளும் ஈரமாக நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜில் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.